கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த கூட்டத்தின் ஆரம்பத்திற்காக கன்வென்ஷன் கீதங்கள் 1 நாம் பாடுவோம். கன்வென்ஷன் கீதங்கள் 1. அல்லேலூயா கர்த்தரையே ஏகமாய் துதியுங்கள். அவர் நடத்தும் செயல்களெல்லாம் பார்ப்போரை துதியுங்கள். வல்லமையாய் கிரியையோ வல்லோரை துதியுங்கள். எல்லோரையும் ஏற்றுக்கொண்டோம் தேசோவை துதியுங்கள். ராஜாதி ராஜாம் இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். தம்புரோடும் வீணையோடும் கர்த்தரை துதியுங்கள். இரத்தத்தினால் பாவங்களை போக்கின துதியுங்கள். எக்காலமும் கைகாலமும் முழங்கின துதியுங்கள். எக்காலமும் மாறாதவர் இயேசுவை துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். சௌரிகளே சாட்சிகளே தேவனை துதியுங்கள். ஒளியாதவரை நாங்களுள்ளோம் ஐம்பொறை துதியுங்கள். ஆகியே கல்மழையே மரித்தோரை
இத்தனை மகத்துவமுள்ள பதவியும் வேலைகள் எங்களுக்கு, இத்தனை மகத்துவமுள்ள பதவியும் வேலைகள் எங்களுக்கு, எத்தனை மாதவோ கிருபை, எத்தனை ஆச்சரியம், எத்தனை மாதவோ கிருபை, எத்தனை ஆச்சரியம். சோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் சோத்திரம் இயேசுநாதா, சோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் சோத்திரம் இயேசுநாதா, அல்லேலூயா. சில நேரங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டில் சில ஊருக்கு போகிறதுக்கு ஆட்கள் நிறைய நிற்பாங்க. அப்படி நிறைய நிற்கும்போது மக்களுக்குள்ள ஒரு எண்ணம் கிடைக்கும், எனக்கு இடம் கிடைக்குமா, இந்த பஸ்ஸில் போகிறது உட்காந்து போகணும், நல்ல சௌகரியமாக போகணும், போகிறதுக்கு எனக்கு இடம் கிடைக்குமா என்று சொல்லி எதிர்பார்ப்போட ஒருத்தர் நெரிச்சு பிடிச்சி எப்படியாவது இடத்த பிடிக்கிறதுக்கு தூரத்தை வந்து பைய போடுவாங்க, கச்சிப்பை போடுவாங்க, துண்டை போடுவாங்க, எப்படியாவது இடத்த பிடிப்பாங்க. அன்புக்குரியவர்களே, உலக பிரகாரமான ஒரு சின்ன பயணத்துக்கு இவ்வளவு தூரம் அக்கறையோடு கூட இடத்த பிடிக்கிற மனுக்குலத்தில் இதை நினைக்க மாட்டேங்காங்க. எதை நினைக்க மாட்டேங்காங்க? மத்தேயு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுகிறது, யோவான் ஸ்நானன் காலம் முதல் இதுவரைக்கும் பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது, பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்து கொள்கிறார்கள். பலவந்தம் பண்ண வேண்டும் என்று சொல்லி பரலோக ராஜ்யத்தை குறித்து ஆண்டவர் நமக்கு ஒரு நல்ல வார்த்தை சொல்லி இருக்கிறார். பஸ்ஸில் இடத்த பிடிக்கிறதுக்கு ஒரு முண்டி அடிச்சு போய் எனக்கு ஒரு இடம் வேணும்னு சொல்லி பிடிக்கிற ஒரு அனித்தியமான உலகத்தில் கொஞ்ச தூரம் ஒரு பயணத்துக்கு நம்ம அவ்வளவு தூரம் ஒரு நெருக்கி அடித்து போட்டி போட்டுக்கொண்டு இடத்த பிடிக்கிறோம். தேவனுடைய ராஜ்யத்துக்கு இடத்த பிடிச்சிட்டோமா? இத்தனை காலம் திருச்சபையில் இருக்கிறோமே, இந்த திருச்சபையில் நமக்கு காண்பிக்கிறது பொதுவாக இருக்கிற ஒரு திருச்சபை. இந்த திருச்சபையில் விசுவாசத்தை நம்ம சொல்லும்போது பொதுவாக இருக்கிற ஒரு திருச்சபை உண்டு விசுவாசிக்கிறேன். இந்த பூமிக்கும் பரலோகத்துக்கும் ஒரு ஐக்கியம் எப்படி கிடைக்கிறதுன்னு சொல்லி பார்க்கும் பொழுது நாம் ஜெபிக்கிற ஜெபத்தின் மூலமாக, ஒரு பாவத்தை அறிக்கை செய்வதன் மூலமாக நம்மை நேசிக்கிற ஆண்டவர், ஒரு உள்ளான ஒரு மனிதனுக்குள்ளே வந்து வாசம் பண்ண விரும்புகிற ஆண்டவர், மனுஷருக்குள்ளே தேவன் தங்கும் வாசஸ்தலம் இருக்கிறது. நான் அவன் தேவனாயிருப்பேன், அவன் என் குமாரனாயிருப்பான், அவர்களுக்கு குமாரனும் குமார்த்தியுமாயிருப்பார்கள், துதிப்பார்கள், சோத்தரிப்பார்கள், பரலோகத்தை நினைவு கூறுவார்கள், இந்த உலகத்தில் சிலுவையில் அடிக்கப்பட்ட ஆண்டவரை நினைப்பார்கள். இன்னைக்கு நம்முடைய குடும்பத்தில் யாராவது அடிபட்டாங்கன்னு நினைச்சு பார்ப்போம்ல, இவ்வளவு தூரம் அடிபட்டான், யாரும் இல்லை, தூக்கலை, உதவி செய்யலன்னு சொல்லி நினைப்போம்ல. சிலுவையில் நமக்காக பாடுபட்ட ஆண்டவர் நினைத்து பார்க்கிறோமா? அவர் தான் பரலோகத்துக்கு நமக்கு அனுமதி வாங்கி தந்தவர். பரலோகத்தை எப்படி பலவந்தம் பண்ண முடியும்? இயேசுவின் மூலமாக ஒரு பதிவு செய்ய முடியும். நமக்கு நிலையான உலகம் இந்த உலகம் இல்லை, நிலையான நகரங்கள்ல சொந்த ஜனத்தை மீட்பதற்காக சொந்தமானவர்கள் வந்தார். சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏற்றுக்கொள்ளாத நிலைமை. அடுத்த நரிகளுக்கு குழிகளும் ஆதாயத்து பறவைகள் கூடுகளும் உண்டு. மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்கிறதுக்கு இடம் இல்லை. இயேசுக்கு இடம் கொடுத்துருக்கிறோமா? இந்த இத்தனை காலம் திருச்சபையில் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். இயேசு மனதார் நேசித்திருக்கிறோமா? இயேசுக்கு இடம் கொடுத்திருக்கிறோமா? இல்லையே. கெட்ட குமாரனை போல் துஷ்டன் நான் அலைந்தேன் அப்பா, கெட்ட குமாரனை போல் துஷ்டன் நான் அலைந்தேன் அப்பா, நின் அன்பை உணராமல் துரோகம் நான் செய்தேன். வாழ்க்கை
ஆண்டவரிட்டு விலகி உதடு கனம் பண்ணுது, உள்ளம் தூரமாக இருக்கு. இருதயத்திலிருந்து புறப்பட்டு வர்றதுக்கு செவி கொடுத்து அதையே செய்து கொண்டிருக்கோம். இருதயம் எங்கேயோ இருக்கு, இருதயம் எங்கேயோ இருக்கு. நினைத்து பார்க்கறதில்லையே. நான் வருவரைக்கும் நினைவு கூறுங்கள், என் மரணத்தை நினைவு கூறுங்க சொன்னாரே. சொல்லிட்டு போற எத்தனை பேர் நினைக்கிறாங்க சிலுவையில் அடிக்கப்பட்ட ஆண்டவரை. நாங்களாம் வாலிப நாட்களில் ஆவிக்குரிய நிலைமையில எங்களை ஆராய்ந்து பார்ப்பதற்கு அருமையான அண்ணன் ஒரு அண்ணன் எங்களை கடற்கரை கூட்டு போகும்போது சில ஆவிக்குரிய புஸ்தகத்தில் நம்முடைய ஆத்மா, உள்ளான ஆத்மா எப்படி இருக்குங்கிறத அலசி பார்க்கறது. அந்தரங்கம் வெளியே தோற்றத்துக்கு நீதிமான போல செய்யலாம், இருக்கலாம். சுத்தமாக்கப்பட்ட ஒரு வெண்மையாக காணப்படலாம், வெண்ணங்கி போட்டுக்கிட்டு இருக்கலாம். உள்ள எப்படி இருக்குது? பரிசுத்தம் இருக்குதா? பரிசுத்தமா இருந்தா ஆண்டு நினைச்சுவாரு, வாசம் பண்ணுவார். இருதயத்தில் சுத்தமுள்ளவர் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் அவரை தரிசிக்க முடியாது. மறுபடியும் புறவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான், பிரவேசிக்க மாட்டான். சித்தப்படி செய்யலன்னா சில வசனங்கள் என்ன செய்யுது, நம்ம இப்படிலாம் இருந்தாதான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியும், காண முடியும்லாம் சொல்லுது. என்றைக்கு நம்ம மறந்துடுறோம், அன்றைக்கு நம்முடைய உள்ளான மனிதன் நாம் வாழப்போகிற ராஜ்யத்தை காணுகிற ஒரு பாக்கியத்தை பெற்றுக் கொள்கிறோம். அருமையான தம்பி சாட்சியில் சொல்லுவாங்க, ஆத்மா தனியாக கடந்துச்சு என்று சொல்லுவாங்க. இதே போல என்னுடைய வாழ்க்கையிலும் அன்று ஏற்றுக்கொண்ட புதுசுல ஒரு கண்ணு கட்டாத ஒரு தூரமான ஒரு இடத்துல இந்த ஆத்மா போய் அங்கே ஒரு அருமையான காட்சி. அந்த காட்சி என்ன தெரியுமா? ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட தேவ பிள்ளைகள் சுற்றி உட்கார்ந்து பாட்டு பாடி சந்தோஷமா மகிழ்ச்சியா எந்த கவலையும் இல்லாமல் இருக்கிறாங்க. அங்க போய் இருக்கிறேன், அங்கிருந்து ஒரு வார்த்தை வருது, இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு மாத்திரம் இடம் உண்டு, வேற யாருக்கும் இடம் இல்லை, நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கேன்னு சொல்றேன். சொன்ன உடனே என்னை சுற்றி ஆவியானவர் இருக்கிறது உணர்த்தப்படுது. இப்போ நான் பூமியிலெல்லாம் இருந்தேன், எங்கே எப்படி வந்தேன்? இங்கே வந்த பிறகு பூமிக்கு போக முடியாது. அப்போ நான் நினச்சிட்டேன், கடந்து வந்துட்டோம், ஆண்டுடைய பிள்ளைகள் மத்தியில் வந்துட்டோம்னு நினைக்கிறேன். இப்போ நான் ஆவியானோட கேட்குறேன், பூமியை பார்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது அப்படியே கை காமிக்கிறது, சின்ன உருண்டை போல பூமி இருக்குது. இவ்வளவு உயரத்தில் உன்னதமான ஆண்டவர் ஒரு உயர்வான சிறப்பான பரிசுத்தமான ஒரு ஒளிமயமான ஒரு ஆசீர்வாதமான ஒரு மகிமையான ஒரு சந்தோஷமான இடத்த நமக்கு என்ன செய்கிறார், வைத்திருக்கிறார். தங்க பெருவாம் இங்கித வீட்டில் மங்களம் பாடலாம். தங்க பெருவாம் இங்கித வீட்டில் மங்களம் பாடலாம். சொந்தம் கர்த்தரை துதித்து பாடிக்கொண்டே இருப்பார்கள். இப்படி ஆவிக்குரிய உலகத்தை பற்றி சிந்திக்கும் போது சாது சுந்தர் சிங் அவருடைய வாழ்க்கையில் எழுதின ஒரு புஸ்தகத்தை வாசிக்கும் போது அவர் என்ன செய்வாரா, இந்த கைலாச மகாரிஷி மூலமாக இந்த சரீரத்தை விட்டு அந்த ஆத்மாவில் போய் நிறைய பேருடைய அந்தரங்கத்தை பார்ப்பாங்க. எப்படி பார்ப்பாங்க? அந்தரங்கத்தை பார்ப்போம். நீங்க நினைச்சிக்கலாம் நம்ம அந்தரங்கத்தை யாரும் பார்க்கல, யாருக்கு தெரியும்? மறைக்கிறவன் என்று சொல்லப்பட்டிருக்கு. மறைத்து கொண்டு வாழ்ந்துடலாம், இங்க வாழ்ந்துடலாம், தப்பு செஞ்சுட்டு தப்பு செய்யாத போல இருந்துடலாம். மேல இருந்து ஒரு கண்ணீர் செஞ்சுட்டு இருக்கு பார்த்து, கர்த்தருடைய கண்கள் எவ்விடத்துமிருந்து நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறது. அந்த கண்ணுக்கு மறைவை ஒண்ணும் செய்ய முடியாது. இங்க போய் ஒரு அறையில பார்த்துருக்காங்க, ஒருத்தன் பாவத்தோடு போராடி ஜெயிக்கிறதுக்கு முயற்சி பண்ணி ஜெபம் பண்ணி பார்க்குறான். சில நேரத்தில் தோற்று போயிடறான், சில நேரத்தில் ஜெபம் பண்ணுறான். அவனை சுற்றி அவனுடைய அந்த ஆவிக்குரிய பிரகாரம் யாரெல்லாம் தொடர்பு இருக்கிறாங்களோ அவங்களும் அவனுடைய அந்த ஜெபத்தோடு கூட கலந்து கொண்டு எப்படியா வெற்றி பெறட்டு, எப்படியா ஜெயித்திரட்டு, பாவத்தை ஜெயித்திரட்டுன்னு சொல்லி அந்த ரங்கத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இது ஒரு இடத்துல கடைசியில் ஜெயித்துட்டான், சந்தோஷப்படுறாங்க. இன்னொரு இடத்துக்கு போகிறாங்க, ஒருத்தன் யாரும் இனி பார்க்கலன்னு சொல்லி பாவத்தை துணிஞ்சு செஞ்சுக்கிட்டு இருக்கிறான்.
அவங்கள சுத்தி இருக்கிற யார் தெரியுமா? அந்த பாவம் செய்தவங்களை நரகத்துக்கு கொண்டு போற தூதர்கள். ஆத்மாவை நரகத்துக்கு கொண்டு போறதுக்கு சாத்தான் தன்னுடைய தூதர்களை அனுப்பி பாவம் செய்ய தூண்டிக்கிட்டே இருப்பான். ஒரு அருமையான ஒரு சம்பவத்தை சொல்லுவாங்க. ஒரு தெரு கூத்து நடத்துறவன் ஒரு மலைப்பாம்பை அந்த கூட்டுக்குள்ள வச்சிருப்பான். அந்த கூட்டை திறந்து தட்டி விடுவான். அது அப்படியே அவன் உடம்பு நிச்சயம் சுத்தினோடனே அவன் பயப்படுறது போல நடிப்பான், அவன் நெருக்கிறது போல நடிப்பான். கொஞ்ச நேரம் நடக்கும். பிறகு ஒரு சுண்டுவான். அந்த பாம்பு அப்படியே அவனை ரிமூவ் பண்ணி அப்படியே பொண்ணுக்குள்ள போய் அது உட்காந்து விடும். இப்படி காசு சம்பாதிச்சு ஒரு பிழப்பு மாதிரி செஞ்சுக்கிட்டு இருந்தான். ஒரு நாள் நடந்த காரியம், இந்த பாம்பு மலைப்பாம்பு எப்படிப்பட்டன்னு சொன்னா, மனுஷனை அது திங்கிறதுக்கு அந்த அதனுடைய அந்த உடம்புக்குள்ள ஒரு இடத்தை உருவாக்கிக்கிட்டே இருக்கும். குறிக்கப்பட்ட காலம் வரும்போது அது நெரிச்சு கொன்றும். இவன் வழக்கம் போல செய்யறத செய்தான். இது சுத்துச்சு, திருப்பி சுன்றான். அது விடவே நெருக்கி அவனை கொன்று போட்டு பாவம் அவனை இறுக்கி விட்டது. பாவத்தோடு பழகிறது இப்படிதான். எங்கள் குழுவில் அருமையான கடந்து சென்ற ஒரு அருமையான வாலிபர், அவருடைய பலன் நல்ல பலசாலி. அப்படியே ராத்திரி யாருக்கும் தெரியாம தென்னை மரத்தில் ஏறி தேங்காவை கொலையோடு வெட்டி கொண்டு வந்து அப்படியே சைக்கிளை வச்சு திருச்செந்தூர்ல போய் விற்று அவர காசுல சினிமா பார்த்து இஷ்டம் போல வாழ்ந்துகிட்டு இருந்த மனுஷன் மனம் திரும்பல. ஆலயத்துக்கு ஒரு ஆள் தான். ஆண்டவருடைய ரட்சிப்பின் உட்கருத்தை அறிந்து கொள்ளல. உள்ள ஒரு விலை மதிக்க முடியாத ஆத்மா இருக்கிறதா உணர்ந்து கொள்ளல. மாயையான உலகத்தின் பின்னே ஓடிக்கொண்டே இருந்தான். ஒரு பாட்டில் இப்படி சொல்றாங்க, நம்ப வேண்டாம் நம்ப வேண்டாம் இந்த பொய்யுலகை நம்ப வேண்டாம், நேசம் காட்டி துரோகம் செய்யோம், நேசம் காட்டி துரோகம் செய்யோம், இந்த பாடுலகை நம்ப வேண்டாம், இந்த பாடுலகை நம்ப வேண்டாம். இந்த உலகத்தை நம்பி ஓடிக்கிட்டே இருந்தாரு. ஒரு நாள் பயங்கர காய்ச்சல், கொரோனா வந்துச்சுல, எத்தனை பேர் சுருட்டிட்டு போயிடுச்சு. யாரும் நினைச்சு பார்த்துருக்க மாட்டாங்க என் உயிர் போகும்னு சொல்லி. நினையாத நேரம் உடம்புல ஆகாரத்தை சேர்த்து வச்சாலும் உயிர் இருக்கிறது நிச்சயம் இல்லை. திடீர்னு அழைப்பு வந்தா போய் தான். என் கூட ஒரு சகோதரன் வேலை பார்த்தாரு. அவர் சொல்லுவார், அழைப்பு வந்துச்சுன்னா உடனே போய் நான் பில் போட்டு வரேன். இப்போ நாங்கள் வேலை பார்க்குற இடத்துல பில் போட்டுக்கிட்டு இருக்கிற வேலை, பில் போட்டு வரேன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி அவர் வாழ்க்கையில் நடந்தது. தன்னுடைய கடைசி மகளுக்கு திருமணம் எடுத்து கையை பிடிச்சி கொடுத்துட்டு உடனே அப்படி செத்து வச்சார். ஆண்டு ராஜ்யத்துக்கு போயிருப்பாரு நம்புகிறோம். நான் ஒரு எல்லா ஸ்தலத்திலும் போய் இறைவனை தேடுற ஒரு மனுஷன், நித்தியத்தை அவர் உணர்ந்தவர், மரணம் நினையாத நேரம்னு சொல்லிக்கிட்டே இருப்பார். பிள்ளையை கைப்பிடிச்சு கொடுத்தாரு, அவ்வளோதான் தெரியும். அதுக்கு ஒரு ஒன்றுமே தெரியாது. நினையாத நேரம், நினையாத வேலை. இதே போல மனசுக்குமார் நினைச்சு போறாரு, சீக்கிரம் வரப்போறாரு, சீக்கிரம் வருவாரே மன்னவனேசுவே, மகிமையில்லை பார்க்க போகிறோம், சீக்கிரம் வருவாரே மன்னவனேசுவே, மகிமையில்லை பார்க்க போகிறோம். மின்னல் போல் பிரகாசிக்குமே கிழக்கிலிருந்து மேற்கு வரை, மின்னல் போல் பிரகாசிக்குமே கிழக்கிலிருந்து மேற்கு வரை, ஆரவார துதியோடு வல்லமையாய் வந்துடுவார். அவர் வரும்போது வல்லமையா வரப்போறாரு. முதல்ல வரும்போது ஏழை கோலம் எடுத்தார், சிலுவை சுமந்தார், பாடுபட்டார். சிலுவை சுமந்து கொல்கதா மலைக்கு சென்றார். கொல்கதா மலைக்கு சென்று ஒப்பு கொடுத்ததுனால அவரை பிடித்து அடித்து பெண்கையால் கட்டி நியாய விசாரணை செய்து பொய் சாட்சிகளை கொண்டு நிறுத்தி சிலுவையில் அடிக்கிறதுக்கு ஒப்பு கொடுத்தாங்க. சிலுவை சுமந்தவராய் போனாரு. சிலுவையில் தொங்க விட்டாங்க.
சிலுவையில் தொங்க விடும்போது பூமி அதிர்ச்சி அந்த காலம் உண்டாயிற்று. பார்த்துக்கிட்டு 100 அதிபதி சொல்றான், இந்த மனுஷன் மெய்யாகவே நீதிபரனாய் இருந்தான். அவர் ஜீவனை கொடுக்கும்போது தேவாலயத்தின் திரைச்சல மேலிருந்து கீழாக 2ஆக பிரிந்தது. புதிதும் ஜீவனமான மார்க்கம். எனக்கு தைரியமாய் கிருபாசனத்தடிக்கு போய் ஒன்னே ஒன்று செய்யணும். நான் பாவி ஆண்டவரே, நான் பாவி, என்கிட்ட பரிசுத்தம் இல்லை, பரிசுத்தப்படுத்துங்க நீங்க சொல்லி ஒப்பு கொடுத்தா அங்கரங்கள் தூளைக்க செங்கோருதி சூரக்க தொங்கி குருசில் மாறித்தே. அங்கரங்கள் தூளைக்க செங்கோருதி சூரக்க தொங்கி குருசில் மாறித்தேன். உன் பங்கம் அனைத்தும் பொக்கி தங்க அரண்மனையில் சிங்காசனத்தில் அமர்த்த. உன் பங்கம் அனைத்தும் பொக்கி தங்க சிங்காசனத்தில் அமர்த்த. மகனே மகளே உன் இதயத்தை தாராயோ, இப்போ தாராயோ, தாராயோ. கெட்ட நகரை போல துட்ட வழிகளிலே மட்டுமே நீ அலைந்தான். கெட்ட நகரை போல துட்ட வழிகளிலே மட்டுமே நீ அலைந்தான். உன்னை கட்டி பிடித்து முத்தமிட்டே திட்டம் இது நீ ஓடிவான் வான்னு சொல்லி அழைக்கிறாரு. என்கிட்ட வா, வந்து பாரு, உனக்காக அடிக்கப்பட்ட காயப்பட்ட கரத்தை பாரு. இன்னைக்கு பார்க்கலன்னா ஒரு நாள் பார்க்க வேண்டியது. அவரை குத்தினவரும் அவரை காண்பார்கள். அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் அவருடைய விலை மதிக்க முடியாத ரத்தத்தை செஞ்சு மீட்டுக் கொண்ட அருமையான ரட்சிப்பு, இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு, இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். இப்படி இந்த உலகத்தில் நடக்க போகிறபடியால் நோவாவை ஆண்டவர் வந்து ஒரு பேழையை கட்டி சொன்னார். கட்டி நீயும் உன் குடும்பத்தாரும் அதில் ஏறணும். உங்ககிட்ட விலங்குகள்லாம் வரும், பறவைகள்லாம் வரும். பெரிய பேழையா செய். ஏன்னா 40 நாள் மழை பெய்யும், பூமியின் ஊற்றுக்கெல்லாம் திறக்கப்படும். யாரும் விசுவாசித்தாங்க? நோவாவுக்கு ஏதோ பைத்தியம் வந்துட்டு போல நினைச்சாங்க. 120 வருஷம் நீதி பிரசங்கித்த நோவா, 120 வருஷம். இன்னைக்கு எத்தனையோ 2000 வருஷத்துக்கு மேல இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். இயேசு சிலுவையிலே நமக்காக பாடுபட்டார். அவரை ஏற்றுக்கொள், அவரை தள்ளாதே. உன் அருகில் இருக்கிறாரு, ஏற்றுக்கொள். இந்த பாவத்துக்கும் பரிசுத்தத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை இந்த திருச்சபையில தான் நம்ம கேட்க முடியும். மற்ற யாரும் சொல்ல மாட்டாங்க. தகப்பனும் தாயும் தான் நீ தப்பு செய்யாதப்பா அப்படின்னு சொல்லி தட்டி கொண்டு போக முடியும். ஒரு சின்ன பையனை கடைக்கு கூட்டு போனாங்க. கூட்டு போகும்போது அவன் நிச்சயமான தாய் கூட ஒரு கடை வச்சுருப்பாங்க. காய்கறி வாங்கி ஜாமான் வாங்கி அதை போடுவாங்க. இவன் நிச்சயமாக கடைக்காரன் பார்க்காம இருக்கும்போது ஒரு கத்திரிக்காய் தூக்கி போடுவான், ஒரு வெண்டைக்காய் தூக்கி போய் இப்படி களவு செய்ய ஆரம்பித்தான். களவு செய்துக்கிட்டு களவில் பழகிட்டான். பெரிய பெரிய களவுலாம் செஞ்சு குற்றத்தில் மாட்டிக்கிட்டான். பெரிய அளவில் மாட்டின பிறகு நல்ல தண்டனை கொடுக்குறதுக்கு தண்டனை முடிவாயிடுச்சு. முடிவானவனே தண்டனை கொடுக்கணும் கடைசி ஆசைன்னு கேட்கும்போது எங்கள் அம்மாவை பார்த்து ஒரு வார்த்தை கேட்கணும். என்ன வார்த்தை? சின்ன வயசில் நான் ஒரு தப்பு பண்ணும்போது ஒரு சுண்டு இருந்தா நான் திருந்திருப்பேன்ல, நான் இப்படி பெரிய தப்புக்கு ஆளாயிருக்க மாட்டேன்ல. முடிந்தபடி மரம் நம்ம வளரும் போது அதை என்ன செய்யணும்? திருத்தணும். பிள்ளையானவன் நடக்க வேண்டிய நடத்தணும். பிள்ளையானவன் பிறந்தல அடித்தா சாக மாட்டான், அவன் ஆத்ம பிழைக்கும். இன்றைக்கு இந்த உலக வாழ்க்கையில் பரலோகத்துக்கு போகிற நிச்சயம் நமக்கு தேவை இருக்கு, அச்சாரம் தேவை இருக்கு. எனக்கு என்றைக்கு நம்ம அவருக்கு சொந்தமாக மாறுறோமோ இந்த ஆவி என்னும் அச்சாரத்தை நம்ம கொடுக்கிறாரு. இந்த ஆவியான உள்ள இருந்து பரலோகத்துக்கு நேராக நடத்துகிற ஒரு பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறார். வாலிப தங்கச்சி வாலிப நாட்கள் ஆண்டு ஏற்றுக்கொண்டாங்க, ரட்சிக்கப்பட்டிருந்தாங்க, பரலோகத்தினுடைய நிச்சயம் இருந்துச்சு. அவங்க வாழ்க்கையில் டீச்சர் ட்ரைனிங் படித்து ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க.
அவங்களுக்கு வயிற்றில் ஒரு கட்டி கஷ்டப்பட்டாங்க. நிறைய மருத்துவத்தில் போய் பார்த்தாங்க, ஒன்றும் சிகிச்சையில் பலன் இல்லை. கடைசியில் வேலூருக்கு போனாங்க. அங்கே பார்க்கும்போது ஆப்ரேஷன் பண்ணலாம், பிழைச்சாலும் பிழைக்கலாம், பிழைக்கலாம் ஒன்றும் செய்ய முடியாது. கையெழுத்து போட்டு கொடுத்தாங்க தாய் தப்பனும். ஏன்னு சொன்னால் அவள் படுற வேதனையை எங்களால் தாங்க முடியல, செய்யுங்க. ஆப்ரேஷன் பண்ணியாச்சு. ஆனால் வாழ்க்கையில் ஒரு ஆபத்தான நிலைமைக்கு வந்ததுனால உங்கள் ஊர் உடம்புடின்னு சொல்கிறீங்க, அது வரைக்கும் தான் உயிர் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி கொண்டு வர்ற வழியில் நாசரேத் லூக்காஸ்பத்திரியில் வைத்து இந்த சகோதரி இருக்காங்க. பார்க்குறதுக்கு ஊர்காரங்க போனாங்க, ஊழியக்காரங்களும் போனாங்க. தங்கச்சி தோற்றுறோம், எப்படி இருக்காம்மா? நல்லா இருக்காங்க. அந்த மருத்துவர்கள் இப்படி சொல்லி வச்சு அனுப்பியிருக்காங்க. ஆனால் என் ஆத்மாவில் சந்தோஷமா இருக்கேன். ஏன்னு சொன்னால் என் கால் மாட்டிலையும் தலைக்கு மாட்டிலையும் தேவதூதர்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்கண்ணே. பரலோகத்தில் ஒரு தொடர்பு இருக்கனால பரலோகத்துக்கு அழைச்சிட்டு பிறகு வர போறாங்க. மேகங்கள் நடுவே வழி பிறக்கும், பூதங்கள் கடந்து கடந்து வரும், பூதங்கள் கூட்டங்கள் சூழ்ந்து நிற்கும். பறந்திடுவே நான் பறந்திடுவே, பறந்திடுவே நான் பறந்திடுவே, வானத்தில் வானத்தில் நடுவானத்தில் இயேசுவின் கைகளில் நான் இருப்பேன். பரமன் இயேசுவின் புன்னகை முகம் என் கண்களில் உள்ளத்தில் நிறைந்து நிற்கும், என் கண்களில் உள்ளத்தில் நிறைந்து நிற்கும். நாத்தி சாகி நின்று கூடிடுவான், ஒப்பிர கீதங்கள் நிறந்து நிற்கும். நாத்தி சாகி நின்று கூடிடுவான், ஒப்பிர கீதங்கள் நிறைந்து நிற்கும். தூதர்கள் கூட்டங்கள் சூழ்ந்து நிற்கும். பறந்திடுவே நான் பறந்திடுவே, பறந்திடுவே நான் பறந்து. ஸ்தோத்திரங்கள் ஏறெடுக்கிற இடத்துல ஒரு சந்தோஷமான இடத்துல கொண்டு போய் விடப்படுறாங்க. வாழ்க்கையில் முடிவில் தூதர்கள் வருவாங்களா, அழைத்துட்டு போவாங்களா, ஒப்பு கொடுத்ததாலும் தெரியும். ஒப்பு கொடுக்கலன்னா இருதயத்தில் நம்ம ஆண்டவருக்கு நமக்கு ஒரு தொடர்பு இல்லைன்னா கடைசி நேரத்தில் கேள்விக்குறியாயிரும். அருமையான ஒரு மனுஷன் நல்லா படிச்சிருந்தாரு, நிறைய இடங்களுக்கு சுற்றுலா போயிட்டு வந்தாரு. ஒரு ஏரியில் நிறைய ஒரு போட்டிங் போயிட்டு இருந்தாங்க. போட்டிங் போயிட்டு இருக்கும்போது இவருக்கும் ஒரு ஆசை, நமக்கும் ஒரு இப்படி போட்டு கிடைச்சா அப்படியே ஜாலியாக போயிட்டு வரலாம்னு சொல்லி ஒரு போட்டுக்கு காசு பேசி அதில் ஏறிட்டார். ஏறி போகிறார். 9 போகிற வழியில் அந்த பையனை பார்த்தா கொஞ்சம் வயசு பையனாக இருக்கு. இப்போ நீ நல்லா படித்து நல்ல உத்தியோகத்துக்கு வந்து நல்ல நிலைமைக்கு வந்திருக்கலாம், இந்த போட்டு ஓட்டிக்கிட்டு இருக்கிய. எங்கள் அப்பாவுக்கு வசதி இல்லை, எங்களுக்கு இதான் தொழில், இதைத்தான் செய்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி அப்படி பேசிட்டு போயிட்டாரு. அவர் சொல்றாரு, நிறைய உலக பிரகாரமான உயர்வுகள்லாம் சொல்லிட்டு இருக்கிறார். அது இருக்கு, இது இருக்கு, எல்லாம் இருக்குன்னு சொல்லிக்கிட்டே போயிட்டு இருக்காரு. திடீர்னு ஒரு காற்று அடிச்சுது. காற்று அடிச்ச உடனே பார்க்குறேன், ஒரு நாள் இப்படி காற்று அடிக்கலையா, உங்களுக்கு நீச்சல் தெரியுமா? கேட்டவுடனே ஒரு கைகள்லாம் ஆடி போயிடுச்சு. எனக்கு நீச்சல் தெரியா, சப்போஸ் அந்த போட்டு கவுந்தாலும் நீச்சல் அடிச்சு எப்படியாவது தப்பிக்கிறதுக்கு பார்ப்போம். நீச்சல் தெரியாதுன்னு சொல்றீங்களே, என்ன செய்வீங்க? திருச்சபையில் இருந்து கொண்டு ரட்சிக்கப்படுறதுக்கு எல்லா வழிகளையும் தெரிந்து கொண்டு ரட்சிப்பு நிறைவேற ஜாக்கிரதையோடு பிரயாசப்படுறோமா? இதுக்கு தானே வந்திருக்கோம். ஒரு மைக்கில் ஒரு சத்தத்தை கொடுக்கிறதா வந்திருக்கிறோம். உலகமானது சுயஜானத்தினால தேவனை அறியாதிருக்கையில் பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமா. இந்த பிரசங்கம் எதுக்குன்னு சொன்னா, ரட்சிப்புக்கு ஏதுவாக நடத்துவதற்கு. ரட்சிக்கப்படு. திருச்சபையில் இருக்கிற காலத்துல மகனே மகளே உன் பேர் ஜீவபுஸ்தகத்தில் எழுதப்படணும். ஜீவபுஸ்தகத்தில் எழுதப்படணும்னு சொன்னா கேள்விக்குறி ஆயிரும். ஆகினால்தான் இந்த திருச்சபையில் இருக்கும் பொழுதே மகனே மகளே உன் இருதயத்தை தா, உன்னை சுத்தப்படுத்துறதுக்கு என்னால முடியும், பாவத்தை மன்னிக்க எனக்கு தான் அதிகாரம் உண்டு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தாமே செய்யும்படிக்கு தம்முடைய சொந்த குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பிட்டார். அவர் செய்து முடிச்சிட்டார். இது செய்ய வேண்டியது
திருமணத்துக்கு வந்திருக்கிறாங்க, பொண்ணு மாப்பிள்ளை நிற்கிறாங்க. இவரை விவாக கணவராக ஏற்றுக்கொள்கிறாயான்னு சொல்லி கேட்கும்போது அந்த ஸ்திரீ என்ன செய்யணும்? ஏற்றுக்கொள்கிறேன்னு சொன்னாதான் அந்த ஆராதனை நடத்துறவங்க அடுத்த பகுதிக்கு போவாங்க. ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு சொல்ல ஒன்றும் செய்ய முடியாது. இதை வாசல் படி என்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்து கொடுத்தாலும். ஒரு அருமையான வாலிப தங்கச்சியும் ஒரு சின்ன பிள்ளையும் உரையாடிக்கிட்டு இருந்தாங்களாம். இந்த சின்ன பிள்ளை அந்த காலண்டரில் இயேசுவானவர் இருதயத்தை தட்டுறது மாதிரி ஒரு படம், அதில் ஒரு கோலை படுத்துக்கிட்டு ஒரு மேய்ப்பனை போல அந்த வீட்டை தட்டுற மாதிரி ஒரு படம். இந்த தங்கச்சி கேட்டாலாம், அக்கா அக்கா இயேசுநாதர் ரொம்ப நேரமாக இருதயத்தை தட்டிக்கிட்டு இருக்கிறார், வீட்டை தட்டிக்கிட்டு இருக்கிறார், உள்ள வீடு பூட்டி இருக்கு. அப்போ உள்ள இருக்கிறவங்களுக்கு இந்த ஆண்டவர் தட்டுற சத்தம் கேட்கலையோ? ஏங்க திறக்கல தட்டிக்கிட்டே இருக்கிறார், ரொம்ப நேரமா இருக்கிறாரு, திறக்கலையே. கொஞ்ச நேரம் கழிச்சு சொன்னாலாம், அக்கா அக்கா இந்த இயேசுவானவர் ரொம்ப நேரமா தட்டிக்கிட்டு இருக்கிறார். இந்த இயேசுவானவருக்கும் இந்த வீட்டுக்காரங்களுக்கும் எதுவும் பகையோ? என்னை விட்டு தூரப்பட்டு மாயை பின்பற்றி வீணராய் போகிறதுக்கு இடத்துல என்ன அநியாயத்தை கண்டார்கள். ஒரு பாட்டியம்மா இயேசுவை ஏற்றுக்கொள்ளாம புறஜாதி மார்க்கத்தை சேர்ந்தவங்க சுவிசேஷத்தை புறக்கணிச்சு வாழ்ந்துட்டாங்க. கடைசியில இந்த மாம்சம் உருவழியும் போது எல்லாருக்கும் இந்த கடைசி நேரம் வரும்போது தான், நாங்களாம் பரீட்சையில் படிக்கும்போது கடைசியில் பரீட்சைக்கு ஒரு 4 நாளைக்கு முன்னாடி தான் முட்டி படிப்போம். முட்டி படிக்கும்போது என்ன தெரியுமா? ஜஸ்ட் பாஸ் கிடைச்சாலும் நிச்சயம் கிடைக்கும், கிடைக்கலனாலும் கிடைக்காம இருக்கும். இப்படி எங்கள் வாழ்க்கையில் இருந்தது போல இந்த பாட்டியம்மா கடைசி நேரத்தில் அவங்க இந்த ரட்சிக்கப்படாத ஒரு சூழ்நிலையில் இருந்ததுனால, இந்த நல்ல ராஜ்யத்துக்கு ஒரு இடம் தேடாம இருந்ததுனால, அவங்க யாரை பின்பற்றினாங்களோ அவங்கெல்லாம் வந்திருக்காங்களாம். யாரெல்லாம் வந்திருக்கிறாங்களே, என்னை கட்டி போய் கொண்டு போறதுக்கு வந்திருக்காங்களே, கயிறுலாம் கொண்டு வந்திருக்காங்களே. இது நடந்த காரியம், பயங்காட்டுறதுக்கு சொல்லல. சாது சுந்தர் சிங் எழுதின புத்தகத்தில் இன்னொரு சம்பவத்தை சொல்லியிருக்கிறாரு. இயேசுவானவர் உயிரோடு இருக்கும்போது ஒரு வாலிபன் வந்து முழங்கால் படிக்கிட்டு, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரத்துக்குள்ள என்ன செய்யணும்? நியாய பிரமாணத்தெல்லாம் கை கொள்ளப்பா, சின்ன வயசுல இருந்து கை கொண்டிருக்கிறேன், இன்னும் உங்ககிட்ட ஒரு குறை இருக்கு, உனக்கு உண்டான எல்லாத்தையும் விற்று தரித்திர கொடு, உள்ள பிரவேசித்துலாம். கேட்டேன் இல்லைன்னு சொல்லி கையை பணிஞ்சுக்கிட்டு இருக்கிறான் ஆவிக்குரிய உலகத்துல. இன்னைக்கு காண்கிறவைகளும் பார்க்கிறோம், காண்கிறவைகள் அநித்தியமானவைகள், காணாதவைகள் நித்தியமானவைகள். நம்ம கண்ணுக்கு தெரியாம நிறைய காரியங்கள் நடந்து கொண்டிருக்குது. நம்மை சாத்தான் இந்த திருடனை போல வஞ்சித்து கொண்டிருக்கிறான், கட்டி வச்சுக்கிட்டு இருக்கிறான். இன்னைக்கு நிறைய மக்களுடைய நிலைமை எப்படி இருக்கு தெரியுமா? ஒரு அருமையான ஒரு வேட்டைக்காரன் வலையை விரிச்சு அதில் நிறைய தானியங்களை வரிச்சிட்டு போயிடும். வலை இருக்கிறது இந்த பறவைகளுக்கு தெரியாது. வீட்டில் நல்ல பறவைகளை வளர்க்கும் போது சொல்லி கொடுப்பாங்க, வேடன் வருவான், வலையை இழுப்பான், நம்மெல்லாம் நெஞ்சிடுவோம், பறந்து போயிடுவோம். இதுவும் எல்லா பறவையோட சேர்ந்து இது நெஞ்சிட்டு பாட ஆரம்பிச்சிட்டு, வேடன் வருவான், வலையை இழுப்பான், நம்ம எல்லாரும் பறந்து போயிடுவோம். எங்கே போக? சத்தம் போட்ட பறவை பிடிச்சி ரெக்கை முறிச்சு இணைஞ்சிடும், பைக்கில் போட்டு கொண்டு போய். சாத்தானுடைய அதிகாரம் சீக்கிரத்தில் இந்த உலகத்தில் வெளிப்பட போகுது. ஆண்டவருடைய பிள்ளைகளை மீட்பதற்கு அவர் என்ன செய்ய போகிறார்? சீக்கிரம் வரப்போகிறார். பேதுரு பவுலும் யோவானும் அங்கே பின்னாம் ஒருத்தினார் வேடப்போர் தளரும் கர்த்தர் சாட்சிகளும் நிரலாய் கூட, கர்த்தர் சாட்சிகளும் நிரலாய் கூட. நீ அங்கிருப்பாயோ, நீ அங்கிருப்பாயோ, நீ அங்கிருப்பாயோ சொல்லேன் மனமே. நான் அங்கிருப்பேனே, நான் அங்கிருப்பேனே, நான் அங்கிருப்பேனே என் இயேசுவோடே. இந்த நோவா வேலை செய்தாரு,
செய்துட்டு ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு, கதவை எங்க வைக்கணும் தெரியுமா? மேல் தட்டுக்கு கீழே வச்சிரு. கீழ்த்தட்டுல வச்சாச்சுன்னா ஒருவேளை தண்ணி உள்ள புந்துடலாம், அல்லது இவருக்கு வேண்டப்பட்ட ஆட்கள் ஏதாவது திறந்துச்சுன்னா திறந்துடலாம். ஆண்டவர் கிருபையின் காலத்துல நம்ம கொடுத்திருப்பார். இன்றைக்கு இப்பொழுது இப்ப நம்ம இருதயத்துல இடம் கொடுத்தோம்னா நம்ம தப்பிச்சிடலாம், வெள்ளத்துல தப்பிச்சிடலாம், மீட்கப்பட்டுடலாம், பாவத்தின் கொடூரத்திலிருந்து பாதாளத்திலிருந்து தப்பிச்சிடலாம், நியாய தீர்ப்பிலிருந்து தப்பிக்கிறதுக்கு இயேசுவின் ரத்தம். பழைய ஏற்பாட்டில் எரிகோ கோட்டைக்கு போனவங்கள இந்த ராகாப் என்ற பெண்ணு ஒளிச்சு வச்சு தப்பு வச்சு போகும்போது, நீங்க வரும்போது இந்த தேசத்தை ஆண்டவங்க கையில் ஒப்பு கொடுக்கும்போது என் மேல ஒரு கருணை காட்டுங்க, ஒரு இறக்கம் காட்டுங்கன்னு சொல்லும்போது ஒரு அடையாளத்தை கொடுத்தாங்க. இந்த வீட்டுக்கு மேல ஒரு சோப்பு நூலை நினைச்சணும், கட்டி வைக்கணும். அந்த சோப்பு நூலை நாங்கள் பார்த்து உன் வீட்டில் யாரெல்லாம் இருக்காங்களோ அவ்வளோ வரையும் நாங்கள் செஞ்சுருவோம், விட்டுருவோம். சோப்பு நூல் கட்டலைன்னா அதுக்கு நாங்கள் பொறுப்பு இல்லை. இதை போல அடையாளம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், சிலுவையில் சிந்தப்பட்ட ரத்தம். இது கழுவப்பட்டிருக்கிறோமா? எகிப்து தேசத்துல சங்காரதூதன் கடந்து போகும்போது ஒவ்வொரு வீட்டு நிலைக்காலையும் ரத்தம் இருக்கிறது பார்த்து கடந்து போயிடும். ரத்தம் இல்லைன்னா அங்க விடுதலை இல்லை, ரட்சிப்பு இல்லை, பாதுகாப்பு இல்லை. சிலுவை நோக்கி பார்க்கிறோமா? சிலுவை சுமந்தராய் சீசனாகுவோம், சிலுவை சுமந்தராய் சீசனாகுவோம், சிந்தை வாழ்விலும் தாழ்மை தரிப்போம், நிந்தை சுமப்பீனும் சந்தோஷம் போம். இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சிலுவை சுமந்த ஆண்டவர் பெரிதாக போகும் மீட்பு நிச்சயம். சிலுவை நோக்கி பார்க்கும் பொழுது மீட்பு நிச்சயம். சிலுவை நோக்கி பார்ப்போமா? சிலுவையில் அடிக்கப்பட்ட ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது உருகாத நெஞ்சமும் உருகிடும், உடைந்து விட. நாங்களாம் உள்ளத்துல உடைந்து கண்ணீர் விட்டு தனியாக உட்கார்ந்து புதிய ஏற்பாட்டை வாசிக்கிட்டு இருக்கும்போது இந்த சிலுவை பாடுகளை நினைத்து அழுது அழுது, இயேசுவை என்னை இவ்வளவு நேசித்திருக்கிறீங்களே, இவ்வளவு தூரம் அன்பு கூர்ந்திருக்கிறீங்களே, பாதாளத்தில் போய் வேதனைப்பட்டு சாகிறதற்கு விரும்பாத ஆண்டவர். ஒரு ஏழை லாசரு ஐஸ்வரன் வீட்டுக்குள்ள ஒரு சின்ன பருக்கு கூட கிடைக்காம பூமியில கஷ்டப்பட்ட, ஆனா தேவதூதர்கள் ஆபிரகாமின் வழியில கொண்டு போய் விட்டாங்க. ஐஸ்வரன் அந்த பாதாளத்துக்குள்ள கடந்து ஒரு சொட்டு தண்ணி தாகத்துக்காக வேதனைப்பட்டாமா. அதனாலதான் சத்தம், மரணத்துக்கு பின் ஒரு வாழ்க்கை இருக்கிறது, மறக்க வேண்டாம், மறக்க வேண்டாம், மறக்க வேண்டாம், மறக்க வேண்டாம், மறக்க வேண்டாம், மறக்க வேண்டாம். இயேசு சொன்னாரே, பாதாளத்திலே ஐஸ்வர்யவான் வேதனைப்படுகின்றான், ஏழை லாசருவோ ஆபிரகாம் அடியில் சந்தோஷமாய் அமர்ந்திருக்கின்றார். மரணத்துக்கு பின் ஒரு வாழ்க்கை இருக்கிறது. மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை. மரணத்துக்கு பிறகு வாழ போகிறோம். வாலிப தங்கச்சி வாழ போகிறேன், எடுத்துக்கொள்ளப்பட போகிறது போல ஒரு சந்தோஷமான ஒரு காட்சி. இந்த பாட்டியம்மா எங்க போறோம்னு தெரியலையே, யாரெல்லாம் வந்திருக்கிறாங்களே, 2 இடம் இருக்குது மரணத்துக்கு பிறகு. இன்னைக்கு இந்த உலக வாழ்க்கையில நியாய தீர்ப்பு பத்தி எப்படி சொல்லியிருக்குமா? நிறைய காரியங்கள் ஆண்டு சொல்லியிருக்கிறாரு. ஒரே ஒரு காரியத்தை சிந்திக்கும் போது அது எனக்கு பாட்டாகவே வந்துச்சு. அந்த பாட்டு என்னன்னு சொன்னா, கடல்ல ஒரு வலையை விரிச்சிருக்காங்களாம். கடல்ல ஒரு வலையை விரிச்சு அதுல மீன்கள்லாம் அகப்படும். அதை மொத்தமா சேர்த்து கரையில கொண்டு வந்து நல்லவைகளை வச்சிருவாங்களாம், கெட்டதை தூர வீசிடுவாங்களாம். போதுமையானது களஞ்சியத்தில் சேர்த்து வைக்கப்படும், பதர்களோ
அவியாத அக்னியினால் சுட்டரிக்கப்படும். கடலில் ஒரு வலையை விரித்து மீன்களை பிடித்து நல்லதை வைத்து கெட்டதை தூர வீசுவாங்களே. கடலில் ஒரு வலையை விரித்து மீன்களை பிடித்து நல்லதை வைத்து கெட்டதை தூர வீசுவாங்களே. நல்லோரையும் கல்லோரையும் பிரிப்பாங்களே. உலகின் முடிவு நாட்களிலே இப்படி நடக்குமே. உலகின் முடிவு நாட்களிலே இப்படி நடக்குமே. கடலில் ஒரு வலையை விரித்து, கடல்ல வலையை விரிச்சாச்சு, விரிச்சு இழுத்து கொண்டு கரையில் உட்கார்ந்து நினைச்சு போறாங்க. நல்லதா கெட்டதா, ஆகுமா ஆகாதா? துன்மார்க்கர் நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமன்றங்களின் சபையிலும் நிலை நிற்பது இல்லை. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருக்குள்ள வந்துட்டோன்னா உருப்பட்டுருவோம், நல்லாயிரும். நல்ல வாலிப நாட்களில் ஒரு எங்கள் ஆலயத்தில் ஒரு கதவு உண்டு. அந்த கதவு ஓரத்தில் போய் ஒழிஞ்சுக்கிடுவேன். ஆனால் 1982 வருஷத்தில் வாலிப யூத் மீட்டிங்கில் போயிருக்கும்போது ஒரு ஊழியக்காரர் சொன்னார், நான் இருக்கிற இடத்த சொல்லி உன்னை ஆண்டவர் அழைக்கிறார், பெயர் சொல்லி அழைக்கிறார். பெயர் சொல்லி அழைத்து இந்த விதமான ரட்சிப்பின் ஊழியத்தை, பரிசுத்தத்துக்கும் பரிசுத்தம் இல்லாததுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை சொல்லி தேவனுடைய ராஜ்யத்துக்கு நாம் ரட்சிக்கப்பட்டவர்களாய், பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாய், சுதந்திரவாளிகளாய் செல்லுவதற்கு இப்படிப்பட்ட ஒரு ஊழியத்தை செய்வதற்கு நிறுத்தி இருக்கிறார். அப்படி வார்த்தைகளை சொல்லிட்டோம். இனி உங்க உள்ளத்துக்குள்ள இயேசு இருக்கிறாரா இல்லையா, பலவந்தம் பண்றீங்களா பண்ணலையா, பார்க்கறவையிலே ஓடிக்கிட்டு இருந்தாச்சுன்னா சோதம் குமர அழியறதுக்கு முந்தி கர்த்தருடைய தோட்டத்தை போல இருந்துச்சான். லோத்து பார்த்து கர்த்தருடைய தோட்டத்தை போல இருந்த உடனே இதை நான் தெரிந்து கொள்ளுன்னு சொல்லி தெரிந்து கொண்டு கடைசியில் தப்புனதே பெரிய ஒரு காரியம். லோத்தின் மனைவி பின்னிட்டு பார்த்து உப்பு தூணாளால் ஆபிரகாம் நீ இந்த பக்கம் வந்தா நான் அந்த பக்கம் போறேன்னு சொல்லி விட்டு கொடுத்தாரு. அவர் வாழ்ந்தார், ஆசீர்வதிக்கப்பட்டார். ஆபிரகாமின் சந்ததிக்குள் நாம் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். யாரும் இந்த இருதயத்தில் கொஞ்சம் ஆராய்ந்து பார்ப்போம். சங்கீதக்காரன் தாவீது சொல்லும்போது என் இருதயத்தில் அக்கிரம செய்து இருக்கான்னு சொல்லி ஆராய்ந்து பார்க்கணும்னு சொல்லி சொல்கிறார். ஆராய்ந்து பார்ப்போமா? இவ்வளவு நேரம் ஆண்டவருடைய அன்பை, அவருடைய அன்பின் அழைப்பை, ஆத்தும ரட்சிப்பின் உந்துதலை ஆண்டவருக்கு தந்திருக்கிறார். முழங்கால் பிடித்து ஆண்டவருடைய சமூகத்திலே கொஞ்சம் ஆராய்ந்து பார்ப்போம். ஒப்பு கொடுத்திருந்தா நல்லது, ஒப்பு கொடுக்கலன்னா கொஞ்சம் உள்ளத்துல யோசித்து பாருங்க. மிகப்பெரிய தளபதி மகா அலெக்சாண்டர் உலகத்தையே நான் சொந்தமாக்கி கொள்ள போறேன்னு சொல்லி காண்கிறதையெல்லாம் சொந்தமாக்கி நினைச்சான். கடைசியில வியாதிப்பட்டு மரணத்துக்கு எதுவாக போகும்போது போர் வீரர்களை பார்த்து நான் நிர்வாணியாய் வந்தேன், நிர்வாணியாய் இந்த உலகத்தை விட்டு போக போறேன், கைகளை விரித்து வைங்க, உலகத்துல ஒன்றும் கொண்டு வரல, ஒன்றும் கொண்டு போக முடியாது, மாயையான உலகம், மாயையான உலகம். இதே போல் லதா மங்கேஷ்கர் ஒரு பெரிய அரண்மனையில் இருந்தாங்க. அவங்கள அடிக்கடி ஜெபம் பண்றவங்க சந்திச்சு நீ ஜெபம் பண்ணுங்க, உங்க பாவத்தை இயேசு மன்னிப்பாருன்னு சொல்லி சந்திச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க. கடைசியில வியாதிப்பட்டு ஆஸ்பத்திரியில் சேர்க்கப்பட்ட பிறகுதான் அவங்க உணர்ந்திருக்காங்க, எனக்கு பெரிய பெரிய மாளிகை இருக்கு, ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன அறைக்குள்ள கொண்டு போட்டிருக்காங்க, சின்ன வசரம் தான். மரண நதி வேகமாய் நம் நடுவில் ஓடுதே, ஐயோ மானிடர்கள் யாவரையும் வாரி கொள்ளுதே. மரண நதி வேகமாய் நம் நடுவில் ஓடுதே, ஐயோ மானிடர்கள் யாவரையும் வாரி கொள்ளுதே. மாட மாளிகை கூட கோபுரம் எல்லாம் போற்றுதே, மாட மாளிகை கூட கோபுரம் எல்லாம் போற்றுதே. ஐயோ மாயம் உடம்பு மண்ணில் போய் புகுந்து கொள்ளுதே, ஐயோ மாயம் உடம்பு மண்ணில் போய் புகுந்து கொள்ளுதே. சோக்கு நட சொகுசு நட எல்லாம் போற்றுதே, சோக்கு நட சொகுசு நட எல்லாம் போற்றுதே. ஐயோ சொகுசலோடு சுடுகாடு கொண்டு போகுதே. கடைசியில் மாம்சம் ஒரு வழி நிதுக்கித்து ஐயோ போதகத்தை வெறுத்தேனே,
கடிந்து கொள்ளுதலை என் மனம் அலட்சியம் பண்ணுது. கடிந்து கொள்றது எதுக்காக? ஆஸ்பத்திரிக்கு போனா ஊசி போடுறாங்க. ஊசி போட எதுக்காக? சுகம் கிடைக்கணுங்கிறதுக்காக. இன்னைக்கு ஆஸ்பத்திரியில் போய் சலத்தை பிசுக்கி அந்த சீலை எடுத்தாதான் சுகம் கிடைக்கும். அதே போல இருதயத்துக்குள்ள இருக்க பாவத்தை அப்படி ஆவியானவர் சுட்டி காட்டுறபடி எச்சரித்தாதான் கண்ணாடியில பார்க்கறது போல பார்த்து நம்ம யாருமே சும்மா போக மாட்டோம். இன்னைக்கு நம்முடைய ஆவிக்குரிய அந்தரங்க நிலைமைகளை ஆண்டவர் படம் பிடிச்சு காமிக்கிறது போல மறைக்கிற எந்தெந்த சூழ்நிலாம் இருந்துச்சு அதெல்லாம் கண்ணாடியில காமிக்கிறது போல காமிச்சிருக்கிறாரு. சரிப்படுத்திட்டு போக வேண்டாமா? ஆவியானவருக்கு ஒப்பு கொடுத்துட்டு போக வேண்டாமா? ஒப்பு கொடுங்கள். ஆண்டவர்களை தகப்பனே, நீர் ஏழை குணவனமா எடுத்து தகப்பனே மூலவத்தில் வந்து தகப்பனே உடைய அன்பை அன்றை தெரிவிக்கும் மன்னமாகவும் அன்றைய பாவையிட ரட்சிக்க கிறிஸ்தியத்த உலகத்தில் வந்தார் என்பதை நீ நிறைவேற்ற முடியாகும் தகப்பனே. எங்களுக்காக அன்றைய சிலுவையிலே அடிபட்டு தகப்பனே ஏழை கோடுமாய் அன்றைய தகப்பனே கைகளின் கால்களின் ஆணியில் அடிக்கப்பட்டு சிறு சிறை முன்முடியப்பட்டு சரீரமெல்லாம் பிக்கப்பட்டு அந்த ரத்தத்தை சிந்தனையை தகப்பனே. அந்த ரத்தத்தினாலே பாவம் மீட்பு உண்டு, ரட்சிப்பு உண்டு, சமாதானம் உண்டு சொல்லி தகப்பனே எங்களுக்கு அந்த பாவ மீட்பையும் ரட்சிப்பையும் இலவசமாக நீ தந்தைக்கு தகப்பனே. அந்த இந்த இலவசமான ரட்சிப்பையும் அந்த மீட்பையும் அந்த எங்களுக்கு தந்தை விட்டு தகப்பனே. அந்த இந்த நேரத்திலே தகப்பனே இவ்வளவு நேரமாக தகப்பனே என்னுடைய வேதத்தின் வார்த்தையினாலும் அன்றரை நீர் எங்களோடு பேசினேன் தகப்பனே. அன்றரை இந்த சத்தத்திற்கு அன்றரை இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அன்றரை என்னையும் ரட்சியும், என்னையும் மீட்டுக்கொள்ளும், என்னையும் பரிசுத்தப்படுத்தும், நானும் அன்றரை இந்த ரட்சிப்பின் சந்தோஷங்களை அனுபவிக்க வேண்டும் சொல்லி தகப்பனே இந்த பரலோகராஜ்யத்தை சுதந்திரத்தை கொள்ள வேண்டும் சொல்லி தகப்பனே இந்த நேரத்திலே யார் யாரெல்லாம் தங்களை தாழ்த்தி சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து ஒப்பு கொடுக்கிறார்களோ தகப்பனே அந்த ஒப்பு கொடுத்ததிலே அந்த நினைவு உரிமை அந்த ஜெபிக்கிறோம் தகப்பனே. அந்த இதயத்தில் நீங்க பேசுங்க தகப்பனே. தகப்பனே இயேசப்பா நீர் முடிவு வருந்தும் சகல நாட்கள் நான் உங்களோடு கூட இருக்கிறேன்னு சொன்ன தேவன் அப்பா அந்த ஒப்பு கொடுக்கிற சத்தத்துக்கு கேட்டு அந்த அவர் யாரெல்லாம் ஒப்பு கொடுத்தாங்களோ அவர்களோட கூட நீ சகல நாட்களில் முடிவு வருந்து நீ நிலைநிற்க வேண்டும் என்று நான் மன்றாடுகிறோம். அன்றே கத்தாவை ஒருவரும் அன்றே அந்த பரலோகராஜ்யத்தை இழுத்து விடக்கூடாது தகப்பனே. அன்றே அதுதான் உங்களுடைய விருப்பம், அதுதான் உங்களுடைய சித்தம் தகப்பனே. அன்றே அதுதான் உங்களுடைய ஆசை தகப்பனே. அன்றே தகப்பனே அன்றே இந்த நேரத்தில் அன்றே கத்தாவே இந்த சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து அன்றே உங்களுடைய பரலோகராஜ்யத்துக்கு அடைய வேண்டும் சொல்லி அந்த விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு தகப்பனே ஒப்பு கொடுத்த உங்களுடைய பிள்ளைகளே நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆணி வாய்ந்த கரத்தினால நீங்க மீட்டுக் கொள்ளுங்க, அரவணைத்துக் கொள்ளுங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க தகப்பனே. வெற்றிப்பை விட்டு அந்த விலகிவிடாதபடி வழிகளை போகாதபடி அன்றே காத்துக்கொள்ளும் நான் ஜெபிக்கிறோம். அந்த ஒளிபெருக்கின் மூலமாக சத்தத்துக்கு கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய பிள்ளைகளை நான் நினைக்கிறோம். சத்தத்தை கேட்டு அன்றே தாங்களே ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகளும் நீங்க நினைத்துக் கொள்ளுங்க தகப்பனே. அன்றே கத்தாவே ஒரு ஆத்மா பெற்று போவது உங்களுக்கு சித்தவெளி தகப்பனே. அன்ற ஒரு ஆத்மா பரலோகத்தில் வந்துட்டா மிகுந்த சந்தோஷம் உண்டாகும் சொல்லப்போல அன்ற இந்த நேரத்திலே அன்றே யாராலும் ஒப்பு கொடுத்தார்களோ அன்றே இந்த நினைவுகளிலே பரலோகத்திலே இந்த நாள் சந்தோஷத்தின் நாளாக மிகுந்த மகிழ்ச்சியின் நாளாக பரலோகத்திலே கலிகூறத்தக்கதான கிருபைகளை ஒவ்வொருவருக்கும் நீர் கொடுக்கும்போது நாங்கள் ஜெபிக்கிறோம். வந்திருக்கிற அன்றே தகப்பனே சிறியோர் பெரியோர் வாலிபர் ஒவ்வொரு முதியோர் எல்லாரையும் ஒப்பு கொடுக்குற தகப்பனே. அன்றே எல்லாருக்கும் ஒரு ஆத்மா இருக்குது. எல்லாருக்கும் அன்றே அந்த ஆத்மாவை அன்றே உங்களுடைய பரலோகராஜ்யத்துக்கு நீர் ஏற்படுத்தி கொடுக்கணும்னு நான் ஜெபிக்கிறோம்ப்பா. உருவாக்கும்னு நான் ஜெபிக்கிறோம். சமூகத்தை அர்ப்பணிக்கிறோம். அன்றே கையிட்டு செய்கிற தொழில்கள், பிரயாசங்கள், அன்றே பணிகள் எல்லாவற்றையும் சமூகத்தை அர்ப்பணிக்கிறோம்ப்பா. அவர்களுக்கு ஆசீர்வதித்து கொடுங்க. அன்றே ஒருவரையும் அன்றே இந்த உலகத்திலே அன்றே பரலோகத்தை இழந்து விடாதபடி எல்லாரையும் காத்துக்கொள்ளும் தகப்பனே. எல்லாரையும் வீட்டுக் கொள்ளுங்க தகப்பனே. உடைய ரத்தத்துக்குள்ளாக மறைத்துக் கொள்ளுங்க. கரத்துக்குள்ளாக ஒப்பு கொடுக்கிறோம். ஆவி, ஆத்மா, சரீரம் எல்லாவற்றையும் சமூகத்தை அர்ப்பணிக்கிறோம். எல்லாரையும் காத்துக் கொள்ளுங்க, வழிநடத்துங்க, ஆசீர்வதிங்க. ரட்சகரும் ஜீவனும் வல்லமையில பரம பிதாவே. ஆமென்.